வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்துல ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதத்துல சுற்றுலா பயணிகள் அதிகமாக நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை தருகின்றனர். நீலகிரியில பார்த்தோம்னாக்கா மே மாதம் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, படகு கண்காட்சி போன்ற விதமான கண்காட்சிகள் உதகை, குன்னூர், கூடலூர் போன்ற பகுதியில் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை காண்பதற்காகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தருகின்றனர். இவர்கள் வரும்போது பார்த்தோம்னாக்கா பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனத்தில் இங்கே வருகின்றனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு வருவதும் மற்றும் கூடலூரிலிருந்து உதகைக்கு வருவதும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரக்கூடிய வாகனங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியாகவும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால பார்த்தோம்னாக்க போக்குவரத்து நமக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரும் என்று காவல்துறையினர் தீர்மானித்துள்ளனர். இதனால் போக்குவரத்தும் ஆங்காங்கே மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாத்தீங்கன்னாக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரக்கூடிய வாகனங்கள் அனைவர்களுக்கு ஒரு பிளாம்ப்லெட், அதாவது அவர்கள் எங்கெங்க செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று ஒரு சின்ன பிளாம்ப்லெட்டும் அவர்கள் கையில் கொடுத்து, மேலும் பார்த்தோம்னாக்க சோதனை சாவடியிலேயே அவர்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்குகின்றனர். அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதலில் எங்க செல்ல வேண்டும், எங்கெங்க எதை காண வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டறிந்து அவர்களுக்கு முன்கூட்டியே அதாவது அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதலில் குன்னூரில் உள்ள சின்ஸ்பார், டால்பின் ஹவுஸ் போன்ற பகுதியை பார்ப்பதற்கும் அவர்கள் போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் போன்ற பகுதியில் காணுவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய வாகனங்கள் அனைவரும் அனைத்து வாகனங்களும் பார்த்தோம்னாக்கா உதகை நோக்கி வர்றதுனால அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராஜேஷ்.